அருமை ஜாலாப்பு தகடக் 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 காரண ரூபிணி காம சுபாகினி ஆரபிராகினி ஆனந்தவாரி காரண ரூபிணி காம சுபாகினி காரண ரூபிணி காம சுபாகினி காரண ரூபிணி காம சுபாகினி ஆரபிராகினி ஆனந்தவாரி வாழ வந்தம்மா என்னையும் எங்களையும் வாழ வைப்பாயம்மா சரிமாகரி சரிமபாமகரி சரிமபதாபமகரி சரிமபத சானிதபமகரி சரிமபத சரி சரிமா பாமகரி சமிதசா காரண ரூபிணி கமசு பகினி காரண ரூபிணி கமசு பகினி காரண ரூபிணி கமசு பகி காரண ரூபிணி கமசு பகினி ஆதிராகினி அலமரா இனி காரண ரூபிணி ஓ பலே பலே சரி சனி தபதச மகரி சனி தச சரி சனி தபதச மகரி சனி தச ரிமரி சரி சதச பதச ரிம பதச ரிம பதச ரிம பதச ரணகோ கினிகா மசுபா கினிகா ரணரோ கினிகா மசுபா கினி ரணரோ கினிகா மசுபா கினிகா ரணரோ கினிகா மசுபா கினி காரணரோ கினிகா மசுபா கினி பரவாயில்லையே. நாடக பாட்டும் கைதட்டி கிடைக்குதா? சினிமா பாட்டுக்கும் பக்தி பாட்டுக்கும் கைதட்டி கிடைக்கும் பார்த்தேன். நாடக பாட்டுக்கும் கைதட்டி கிடைக்குது. நன்றி மாப்பிள்ள, நல்லா இருங்க. வாங்க மாப்பிள்ள. இவ்வரங்க மேடையில் வேடன் வேடன் விருத்தனாக நடிக்கும் திண்டுக்கல் TS
ராஜா முகமது அவர்களுக்கு இந்த மலர் மாலை மாணிக்க மாலை சொல்லிக்கிறோம் கிளைவலம் கிராமத்தின் சார்பாக. நல்லா அகட்டி போடுங்க. யார் தருவார் இந்த ரியாசனம்? டிஎம்எஸ் பாடினது. உலகத்துக்கே டிஎம்எஸ் ரசிகர், எனக்கு அவர் ரசிகர். மதுரை வந்தா என்னை கூப்பிடுவார், ராஜா மலை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னா என் பாட்டை எப்படி எல்லாம் பாடலாம் பார். சரி அந்த நம்ம கதைக்கு வருவோம். தாயே பராசக்தி லோகமாதா, நீ பாட்டுவிக்கின்றாய், நான் பாடுகின்றேன். நீ ஆட்டுவிக்கின்றாய், நான் ஆடுகின்றேன். நீ ஊட்டுவிக்கின்றாய், நான் உண்கின்றேன். நல்லா கடாக்கறி சோறு, கோழி கறி, ஆமா நல்லி எலும்பு, ரசம், கறி குழம்பு, மோரு, நல்லா இருந்துச்சு. அருமையா இருந்துச்சு மாப்பிள்ள. அருமையான இலங்கை ஆட்டுக்கறி மாப்பிள்ள. காலை ஒரு காலை நீட்டிட்டு சாப்பிட்டாருன்னா அள்ளிடுவாரு. முட்டைக்கோஸ் பொரியல் இப்படி கண்ணு பட்டே நான் சாப்பிட விடாம குறைச்சிட்டாங்க என்னைய. தாயே பராசக்தி வாழ வந்தம்மா அடியேனும் இந்த சின்னஞ்சிறியவனும். நீங்களா தெத்தனி பொய்ய போய் சொல்றீங்களே. தமிழ்நாட்டே சின்ன பையன் நான் தான் மாப்பிள்ள. பால்குடி மறக்காத பச்சை குழந்தை நான் தான், சின்னவே நான் தான். இந்த சின்னஞ்சிறியவனையும் என் அருமை மாப்பிளமார்களையும் என் அருமை மாப்பிள்ளைகளையும் என்னுடைய சகோதர சகோதரிகளையும் என் தாய்மார்களையும் தாயே பராசக்தி வாழ வந்தம்மா அனைவருக்கும் நாங்கள் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா குறைகளையும் மறந்து ஆயகலை அழகு அறிவு அதிதானியம் அயராதரம் துணிவு தனம் பாக்கியம் போகம் போர் வயது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்மை புதிதாம் பெருமை என்ற 16 செல்வங்களையும் தந்து ஆதரித்து காத்து ரசிப்பாய் அம்மா. வாழ வந்த அம்மா நீ திருவடியே சரணம் தாயே. காப்பாத்துமா காப்பாத்துமா, கொரோனாவில இருந்து காப்பாத்துமா. சாமியை கும்பிட்டோம். என்னை கண்டதும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நிற்கும் மாப்பிள்ளைகளே. ஒருத்தல எந்திரிக்கல உட்கார்ந்து இருக்க. எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஒரு கணிச்சு குப்புற கணிச்சு மட்டமெல்லாம் கத்துங்கிற மாப்பிள்ளைகளே. இங்க தூங்க சங்கடப்படுத்தி வீட்டுல தூங்குற மாப்பிள்ளைகளே. என்னை கண்டு பயந்து போய் அதன் காரணமாக ஒண்ணுக்கு சென்ற மாப்பிள்ளைகளே. எனக்கு மதி கொடுத்து ஆங்காங்கே ஊதுபத்தி கொடுத்தும் மாப்பிள்ளைகளே. என்ன மச்சான்? பீடி சிகரெட், சாம்பிராய்னா சுருட்டு, தீர்த்தம்னா சரக்கு. என்னை காண்பதற்காக கடமைகளை மறந்து கடும் தூக்கத்தை வெறுத்து கடுமையான காரியங்களை எல்லாம் ஒத்தி வைத்து என்னை காணுகின்ற என் உயிருக்கு நேரான மாப்பிள்ளைகளே. அநேகமாக எல்லா ஊர்களிலும் நான் காட்சி தரும் போது எனக்கு முன்னாடி 3 மாப்பிள்ளை தான் முழிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஒண்ணு ஊர் நாட்டாம, 2வது கோயில் பூசாரி, 3 நம்ம ஒளிபெருக்கலையா மீனாட்சி. அவங்களும் மாப்பிள்ளை சின்ன கணவா அரை தூக்கத்தில் இருப்பாங்க. நம்முடைய கிழவி குளத்திலே இந்த 4ஆம் ஜாம ஆரம்பத்தில் இப்படி பேர் முடிச்சுக்கிட்டே என்னைய பார்க்க நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பெரியோர்களே, நான் யாரும் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். என்ன தெரியும்? முருகேன்னு தெரியும். ஆமா, இந்த முருகன் யார், எங்கு வந்தான், ஏன் வந்தான், ஏன் அப்படி புடிச்சுட்டே நிக்கிறான் வேலை அப்படிங்கிறது உங்களிலே பலருக்கு தெரிந்திருந்தாலும் தெள்ள தெளிவாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. சரி மாப்பிள்ள செய்யாமங்களா மீனாட்சிபுரம் மாப்பிள்ள கள்ளிக்குடி இடைச்சுரணி மாப்பிள்ள கட்ட கைலாசம் போகும்போது, கட்ட வைகுண்டம் போகும்போது, இந்த கட்ட சுடுகாடு போகும்போது எதுவும் கூட வராது. என்ன எது வராதியா? எது கொண்டாட்டி வப்பாட்டி நஞ்ச குஞ்சு ஆடு மாடு வீடு காடு கரை மச்சு வீடு குச்சி வீடு சின்ன வீடு சின்னஞ்செறிய வீடு அண்டா பண்டா பாத்திரம் குண்டா லொட்டு எதுவும் வராது. ஒண்ணே ஒண்ணுதான் வரும். என்ன? எது? எது? அதுதான் அவன் சேர்த்து வச்ச புண்ணியம். புண்ணியம் இருக்கே மாப்பிள்ள, செத்தாலும் கூட வரும். அவனையும் காப்பாத்த அவன் பரம்பரையும் காப்பாத்த. அந்த புண்ணியத்தை எப்படி சம்பாதிக்கலாம்? அன்னச்சத்திரம் கட்டலாம், ஆலயம் கட்டலாம், பள்ளிக்கூடம் கட்டலாம். அதெல்லாம் காசு இருக்கிறவன் செய்யற வேலை. இல்லாத என்ன பண்ண முடியும்? தொண்டை இருக்கிறவைய மாப்பிள்ள செய்யாமங்கள ராமதாஸ் மாதிரி பாடி சம்பாதிக்கலாம். பாட முடியாத ஊமையை என்ன பண்ணுவான்? ஆண்டவன் திருநாமத்தை காதல் வைக்கலாம் இல்லையா? ஆகிய நண்பர்களை, பெரியோர்களை, தாய்மார்களை, இறைவன் பெருமையை, இறைவன் மகோன்னதத்தை, இறைவன் மகாத்மியத்தை 2 காது கொடுத்து கேட்பதன் மூலமாக 10 பைசா கூட செலவே இல்லாம புண்ணியம் கிடைக்கிறதா சொல்றாங்க பெரியவங்க. அதிலும் குறிப்பாக என்னுடைய குருநாதர் இந்த செந்தமிழ்நாடு 64வது நாயன்மராக ஏற்றுக்கொண்ட திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி சொல்றார், கந்த புராணம் கேட்டா புண்ணியம் கிடைக்குன்னு அடிச்சு சொல்றார். ஆக அந்த கந்த புராணத்தையே கதிர்வேலுக்கு எதிர்வேலு ஆத்தாடி எவன் குறை இருந்தாலும் ஆரம்பம் குறையாகாதுறான். கந்த புராணத்தை கேட்க இந்த புராணம் கேட்க வேணாங்கிறான். ஆக சுக்குக்கு மேல மருந்து இல்ல, சுப்பிரமணிக்கு மேல சாமி கேடாங்க. இந்த கந்த புராணத்தை அடியே உற்பத்தி காண்டத்திலே ஒரு 5 நிமிஷம் நேரம் கந்த புராணம் சொல்கின்றேன். அது அறுவை நினைக்காம அன்போடு ஆர்வமா காது கொடுத்து கேட்டீங்கன்னா மாப்பிள்ளைகளா, முருகன் யார் என்பதும் வள்ளி தேவியான யார் என்பதும் இந்த வள்ளி திருமணத்தின் அடிப்படை என்ன என்பதோடு எல்லாரும் கை நிறைய புண்ணியமும் கிடைக்கிறதுக்காக அதை அன்போடு கேட்குமாறு வேண்டுகின்றேன். உலகாளி முழக்காங்காளி கிணக்காங்காளி என முழக்காங்காளிக்கு 5 நிமிஷம் ஓய்வு.
கண்ணுக்குட்டியை வந்து விட்டுவாங்க, வயக்காட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வாங்க. லாக்டவுனா அப்ப கேள்வி புண்ணியம் சம்பாதிக்க. சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன்கிற 3 அரக்கர்களும் அந்த அரக்கர்களை சேர்ந்த கூட்டமும் சேர்ந்து செய்யற கொடுமைகளை தாங்க மாட்டாமே 33 கோடி தேவர்களும் 48,000 முனிவர்களும் ஒன்னா சேர்ந்து வந்து எங்க அப்பா அம்மா பார்வதி பரமேஸ்வரன் காலை தொட்டு கும்பிட்டு ஈஸ்வரா ஈஸ்வரி ஈஸ்வரி வெள்ளக்குளம் ஈஸ்வரி இல்ல அந்த ஈஸ்வரி ஈஸ்வரி இந்த அரக்கங்க செய்யற கொடுமைகளை தாங்க முடியல, அதனால எல்லா அரக்கர்களையும் கொன்று எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க ஐயா. நாங்க கப்பேன் சொன்னார் ஈஸ்வரன், எப்பா தெரியாதனமா டேய் இந்த 3 பேருக்கும் வரம் கொடுத்தது நான் தான்டா, நானே வரத்தையும் கொடுத்துட்டு நானே கொள்வது நல்லா இல்லடா, வேற வழி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்ப ஏதுவும் மரபும் போக்கும் இன்பம் துன்பம் கடந்து வேதமெல்லாம் வியாபித்து நிற்கின்ற சர்வேஸ்வரா, ஓர் குமாரன் தன்னை நீதரல் வேண்டும் நின்பா நின்னையே நிகர்க்க. இது கந்தபுராணம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஆண்டவா பரமேஸ்வரா, நீங்க இந்த அரக்கங்களை கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லையா, உங்களுக்கு சமமா ஒரு குழந்தை கொடுத்து அந்த குழந்தை பெரியாளாகி எல்லா அரக்கர்களையும் கொன்று எங்க எல்லாரையும் காப்பாத்துடுங்க. நாங்க சரின்னு சொன்னீங்க. அப்ப ஈஸ்வரன் அவருக்கு 5 முகங்கள், ஈஸ்வரனுக்கு 5 முகங்கள். சத்யோஜாதம், வாமதேவம், தத்பூர்ணம், ஈசானம், அகோரம் என்ற 5 முகத்தோடு பெரிய ஞானிகள் கண்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய, அது ஆம்பளைன்னு சொல்ல முடியாது, கும்பலைன்னு சொல்ல முடியாது, திருநங்கைன்னு சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட முகமான அதோமுகங்கிற முகத்தையும் சேர்த்து 6 முகமாக ஆக்கி அந்த 6 முகத்தில் இருக்கிற 6 நெற்றிக்கண்ல இருந்து மூலாதாரம், சிவதிட்டானம், மணிபுரகம், விசுப்தி, அநாகதம் ஆக்கி என்ற 6 அக்கினி பிளவுகளை வெளியிட்டார். இந்த 6 அக்கினியை வெப்பம் தங்க மாட்டாமே எல்லா லோகங்களும் நடிக்கின, எல்லா உயிர்களையும் விட்டேஞ்சவாரி என்று ஓட்டம் பிடித்தன. சுருக்கமா சொன்னா நம்ம எல்லாரும் காப்பாத்துற ஆதிபராசக்தி அம்சம் காத்தா வாழ வந்தம்மா ஆதிபராசக்தி அவளே காலில் போட்டுக்கிற சிலம்பு செதறி விழுகிற அளவுக்கு ஓட்டம் பிடிச்சு கோயில்ல பயந்து ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டான். இங்க ஆத்தாளிக்கு அந்த நிலைமைன்னா மற்றவங்க இணையாகிறது. மறுபடியும் எப்ப ஈஸ்வரன் கிட்ட எல்லாருக்கும் ஓடி வந்து எல்லாருமே ஈஸ்வரா அரக்கெங்கே சொல்றாங்க மாட்டாம நாங்க உங்ககிட்ட ஓடி வந்தா நீ அதுக்கு மேல இந்த அக்னியை விட்டு பயமுறுத்தலாமா நியாயமா அப்படி கேட்கும் போது அப்ப ஈஸ்வரன் சொன்னாரு, எப்பா இந்த உலகத்துல எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் சரி கூட ஒரு கெட்ட காரியமும் நடக்கும். இது உலகத்தை பிடிச்ச சாபம். நல்லதை கேட்கணும்னாலும் நல்லதை பார்க்கணும்னாலும் நல்லதை செய்யணும்னாலும் யார் கொடுத்து வைக்காது, கிடைக்கிறவங்க தாண்டா கிடைக்கும் என்று சொல்லி அக்னிகளை வாங்கி அக்னி தேவியிட்ட கொடுத்தார். அக்னி தேவி வாயு தேவியிட்ட கை மாத்தினார். வாயு தேவி ஆகாய கங்கை விட்டார். ஆகாய கங்கை அந்த அக்னி பிளவுகளை அப்படியே சுமந்து கொண்டு போய் சரவண பொய்கையில் சேர்க்கவே சரவண பொய்கையிலே நான் 6 குழந்தைகளாக 6 தாமரை மலர்கள் மேல பிறந்தேன். நான் பிறந்தேன் கால சிலம்ப போட்டு ஓடினார் எங்க ஆத்தா. அந்த சிலம்புல இருந்து 9 ரத்னங்கள் செய்தன, நவரத்னங்கள். அந்த 9 ரத்னங்களும் 9 சக்திகளாக மாறின. எப்படி? மாணிக்கவல்லி, முத்துவல்லி, கோமிதகவல்லி, புஷ்பராகவல்லி, வைடூரியவல்லி, வைரவல்லி, மரகதவல்லி, பவளவல்லி, இந்திரநீலவல்லி என்ற 9 சக்திகளாக மாறின. இந்த 9 பேரும் அப்ப பரமேஸ்வரன் கண்பார்வைப்பட்டு கர்ப்பமாயிட்டாங்க. ஒரே கண்பார்வையில 9 கும்பலையில அப்ப ஈஸ்வரன் கர்ப்பமாக்கிட்டார். பார்த்தா எங்க ஆத்தா ஆஹா 9 சக்கலாத்திகளே வந்தாங்க நினைச்சு கோபத்துல சாபம் கொடுத்துட்டான். 9 பேர் கர்ப்பம் நிரந்தரமாக பிடி சாபம்னா கர்ப்பம் நிரந்தரமாக என்ன ஆகிறது? வயிறு வீங்கி வெடிச்சு சாக வேண்டியதுதான். அந்த சாபத்தை கேட்ட உடனே அந்த 9 தாய்மார்கள் அம்மா கிட்ட ஓடி வந்து, அம்மா மழை வந்தம்மா, நாங்க எவ்வளவு பாவம் செய்யறோம்மா, இன்னைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கோம்மா, இருந்தாலும் அப்பா அடிச்சா அம்மா கிட்ட போய் சொல்லுவோமா, நீ உலகத்துக்கே அம்மா இல்லையா, நீ சாபம் கொடுத்தா நாங்க தாங்குவோமா என்று சொல்லும் போது அந்த சாபத்தை எங்க அம்மா நீக்கி வச்சா அந்த 9 பேரிடம் இருந்து வீரவாக தேவர், வீர கேசரி, வீர மகேந்திரர், வீர மகேஸ்வரர், வீர துரோந்தரர், வீர ராட்சதர், வீர மார்த்தாண்டர், வீராந்தர், வீர வீரர் 9 பேர் பிறந்தாங்க. இந்த 9 பேர்களை நான் தளபதிகளாக கொண்டு வியர்வையில் வந்த 1,00,000 பேர்களை படை வீரர்களாக கொண்டு என் தாய் கொடுத்த சக்திகளை ஆயுதமாக கொண்டு எல்லா அரக்கர்களையும் அடக்கி இன்று பூலோகத்திலே என்ற கேள்வி குளத்திலே என் பக்த கோடிகளுக்கு முன்பாக மயிலேறும் ராவுத்தன் ராஜா முகமது சுப்பிரமணிய வேலனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நன்றி நன்றி மாப்பிள்ள. முக்கியமான சங்கதி, எனக்கு ஒரு தாய்மாமே இருக்க. யார் அவரு? யார் அவரு? ஒரு மதுரையிலே சித்ரா பௌர்ணமி தினத்தன்று வைகை ஆற்றினிலே தங்க குதிரை வாகனத்திலே சும்மா டிண்டாங்கி இறங்குறாரு. என் மாமே அழகிற மாமே. மாமேங்கிறேன்னு பாக்குறியா? விடியக்கால வண்டியூர் தெப்பக்குள்ள வந்து அங்கே ஒரு பொம்பளை இருக்கா, அவதான் எங்க அக்கா துளுக்கட்சி நாச்சியாரு, அவகிட்ட வந்துருவார். அதனால மாமேங்கிற 2 வருஷமா அவர் இறங்காம கொரோனாவில் அங்கேயே இருந்துட்டார். ஆமையா அந்த மாமே ஆனந்த கண்ணீர் விழித்தார். கண்ணு ஒண்ணுதான், இங்க வழிஞ்சா உப்பு கடிக்கும், துன்ப கண்ணீர்.
இங்க விளைஞ்சா சக்கரை மாதிரி நிற்கும் ஆனந்த கண்ணீர். என் விளையாட்டை பார்த்து ஆனந்தமா கண்ணீர் வடிச்சார். அந்த ஆனந்த கண்ணீர்ல இருந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி 2 பேர் வந்தாங்க. அமிர்தவள்ளியை தெய்வயானையாக திருப்பரங்குன்றமாக சிக்கத்தரமலையில் மணமுடித்தேன். சின்னவனாகிய வள்ளிநாயகமான மனோரஞ்சியை மனமுடிய வேண்டிய காலகாட்டா இருக்கின்றேன். மனோரஞ்சனியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு மாப்பிள்ள தங்கம். நம்ம வள்ள மாப்பிள்ள வந்துட்டு இருக்காரு. ஆமா தங்கமணி மாப்பிள்ளை சந்திப்போமா? பெரியோர்களே, குருநாதர் வாரியார் சாமி சொல்லும் போது நான் சொன்னேன், நான் துல்க பையன் நாயங்கடியா முருகன் மாதிரி இருக்கிறதுன்னு. நான் சொன்னா பழிக்கும்டானார், பழிச்சிருச்சு. கந்த புராணம் சொல்லுப்பான்னாரு. ஏன் கந்த புராணம் சொல்லணும்னு சொன்னா உனக்கு முன்னியம் ஊருக்கு முன்னியம்னாரு. புண்ணியம் என்னையா பண்ணும்னு உன்னையும் காப்பாத்தும் ஊரையும் காப்பாத்தும்னாரு. நம்பல, உனக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னாரு. சில காலம் முன்பாக கைகால் விளங்கல, மதுரைக்காரன் கைவிட்டான். டாக்டர் கேரளா கொண்டு போயிட்டாங்க. அவனும் கைவிட்டுட்டான். எந்தா நீ நடக்கவே முடியாதுன்ட்டான். ஆஹா முருகா, கந்தனே முருகனே வேலனை கடம்பனை தாரக செற்றோனை ஆசானை குறிஞ்சி வேந்தனை வேலினிக்கிரையை விசாகனே சேந்தனை காங்கையனை செவ்வேலை சிலம்பனை மங்கையூர்த்தியே சூர்புகைவனே தெய்வானை காந்தனை குமரனை புலவனை வள்ளிமலாவினை முருகா முருகா என்னை கா. 4 நாள் கால் வந்துருச்சு. டாக்டர் சொன்னா என் மருந்து உன்னை குணமாக்கல, ஏதோ ஒரு சக்தி உன்னை காப்பாத்தி இருக்குன்னா. அங்க நம்புன நடராஜன் நம்பாட்டி யமராஜன் கந்தவனை கிட்ட மாப்பிள்ளைக்கு நன்றி. வாழ்க வளர்க வெல்க. நல்லா இருக்க மாப்பிள்ள, நல்லா இருக்கியா? வாங்க வா மாப்பிள்ள. மாப்பிள்ள வந்திருக்கிறாரியா செய்யாமங்களா மீனாட்சி கள்ளிக்குடி இடைச்சி மாப்பிள்ள. மாப்பிள்ள வந்திருக்கிறாரு. எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்து என்ன செய்வோம் தெரியுமா? என்ன செய்ய? முதல் மாப்பிள்ளையில குனிய வைப்போம். எதுக்கு? அப்புறமே குஞ்ச நசுக்குவான். என்ன குஞ்ச? நாட்டுக்கோழி குஞ்ச. குனிய வச்சு என்ன நெச்சு குளிப்பாட்டி விட்டு நாட்டுக்கோழி குஞ்ச நசுக்குவாங்க. உங்களை மாதிரி லெக்கான் கோழியா போடுவோம். சாதாரண மாப்பிள்ளை இல்லையா? எப்படி மாப்பிள்ளைங்கிறியா? எங்க அண்ணன் இருக்கிறல விநாயகர் துந்தி கணபதி இந்த உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு எத்தனை பொண்டாட்டி? 15 பொண்டாட்டி. உனக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. ஒப்பே உண்ணாமல கல்யாணத்துக்கு ஒண்ணு எவனும் கூப்பிடல. ஆமா, அதுல பாரு 15 பொண்டாட்டியா. மோதை பிரமோதை கேசினி காந்தை சுமுகை சுந்தரி நந்தினி சாருகாசை மனோரமை மங்களை சுமதிமி காமதை. இந்த 12 பேர் அத்தைக. இவருக்கு அத்தை முறை. சித்தி புத்தி 2 பேர் தங்கச்சிங்க. 14 ஆச்சா? இந்த 15 மட்டும் அண்ணியா அரக்கி. ஒரே முக்கில 3 கோடி பிள்ளைய பெற்றவ. 3 கோடி வந்துடும். என்ன காரணம்? வயிற்றுக்குள்ள அமிர்த கலசம் இருந்துச்சு. பார்த்தாரு, என்ன அரக்கைங்களா வந்துட்டு இருக்காங்க. விநாயகர் போனார். வல்லபை உன்னை நான் காதலிக்கிறேன். ஆஹா, விநாயகரே காதலிக்க வேண்டாரா? தேவலோக சரணாகரிடா. சரிங்க, உன்னை கொஞ்சவான்னாரு. கொஞ்சுங்க அப்படி கொஞ்சி புடி உள்ள விட்டு புடிக்கிட்டாரு. ஆமா, அமிர்த கலசத்தை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்ப என் மாப்பிள்ள, எனக்கு மாப்பிள்ள, எனக்கு மாப்பிள்ள, எனக்கு பங்காளியா. அவர் பெருமை உலகத்துல எவனுக்கு இல்ல மாப்பிள்ள. எப்படிங்கிறியா?
ஒரு ஆம்பளைக்கு என்ன முக்கியம்? விந்து முக்கியம். நாத விந்து நாத விந்துகளாதி நமோ நமோ அப்படின்னா ஆனா கிராமத்தில் சொல்லுவாங்க கிழமை கோமணம் கிரி கட்டுறாமா விந்து விட்டாயே பயிலே நொந்து கிட்டாயே அதுங்க போது விந்து முக்கியம். நமக்கு விந்து கூட கீழே போகுமா? ஆனா சில ஞானிகள் இருக்காங்கல்ல, யாரு? நம்ம சூட்டுக்கோள் மாயாண்டி, சூட்டுக்கோள் ராமலிங்க, சூட்டுக்கோள் செல்லப்பா, சோமப்பா சாமி, ரெட்டி சாமி, இப்படி சித்தர்களுக்கெல்லாம் யோகம் பண்ணுவாங்க. என்ன யோகம் பண்ணுவாங்க? கிளவி இருக்கால, ஒரு கிளவி, நானே கண்ணன் ஒரு கிளவியை வச்சுட்டு இருந்தோம்ல, அவன் அவையாரு அவர் சண்முக பிரியாவில் பாதுவாயா இடை பிங்களையின் இழைத்தறிவித்து கடையில் சூழ்மனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனை கூடிய அஜவை விண்டெழு மந்திரம் வழிபட உரைத்து மூலாதாரத்தின் 3 கணலை காலுக்கும் கருத்தறிவிக்க. கால்னா காத்து. அந்த காத்து இப்ப எப்படி கொரோனா ஊசி போடும்போது மருந்து ஏற்று வர நரசமா மருந்து வந்து உள்ள வரும் இருக்கும் போது அது மாதிரி இந்த காத்து மேல இருக்கும்போது விந்து மேலே ஏறும். முதுகுத்தண்டு வழியா மேலே ஏறி அப்படி உள்ள வந்து உச்சர சகசிராம வந்து உள்ள வந்து உள்நாக்களை சொட்டு அமிர்தமா முடியும். அது எல்லாம் யோகம் பண்ணாதான் அவங்களுக்கு கிடைக்கும். யாரா இருந்தா தேவனும் அப்படித்தான், விவேகானந்தனும் அப்படித்தான். ஆனா எந்த யோகமும் செய்யாம தன்னால கிணு மேல ஏறுதுன்னா என் மாப்பிள்ளைக்கு தான். அந்த மாப்பிள்ளை பொம்பளை மாதிரியா இருக்காரு, மீச முளைக்காம இருக்கான்னு சொல்ல வந்தையா. கோயிலுக்கு போற நவகிரகம் இருக்கிறோம் இல்லையா, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, அது வெறும் சிலதான். உண்மையிலே பாக்குறது யார் தெரியுமா? என் மாப்பிள்ளை தான். அது மட்டும் இல்ல, உலகத்துக்கு 8 காவக்கரை இருக்கான். கிழக்க இந்திரே, மேற்க வருணே, வட குபேரே, தெற்க யமதருமே, ஈசானிய மொழியில் ஈசானி, கன்னி மொழியில் நிறுவி, அக்னி மொழியில் அக்னி, வாயு மொழியில வாய், 8 பேரையும் பாக்குறது யாரு? என் மாப்பிள்ளை தான். அது மட்டுமா? பூலோகம், பூலோகம், தபுலோகம், ஜனலோகம், மகாலோகம், சத்தியலோகம், தலாதலம், மகாதலம், பாதாளம், 14 லோகம் போறது அவர் தான். எங்க வேணாலும் போயிட்டு வந்துருவார். நம்ம போக முடியாது. மாப்பிள்ளை வரவேற்கணும்ல, வரவேற்கணும். ஜென்ம விரோதியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா வாங்கய்யா, உட்காருங்கய்யா, சாப்பிடுங்க. நாட்டு பண்பா. மாப்பிள்ளை அஞ்சரை மாப்பிள்ளை வந்தவனைய ஒரு பாட்டை போட்டா தெரியுமா? அஞ்சரை காணுங்க. பன்னிரு விழிகளே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போது வாழ்விடரேது வாரா எப்போதும். சீர்காழி கோவிந்தராஜ மாமா பாடினது. என்ன ராகம்? ஆபேரி சகம நீசா சமிதப மகரிசா. இந்த ராகத்துக்கு அன்னைக்கு பேர் காந்தார். நான் சொல்ல சிலப்பதிகாரம் சொல்லுது, உலகத்திலே செந்தமிழ் மொழியில தான் ராகம் இப்படித்தான் வருதுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. வேற எதே மொழியிலும் கிடையாது. என்னுடைய செந்தமிழ்ல தாண்டா இருக்குன்னா அந்த பெருமை நான் சொன்னவன். டெல்லி தமிழ் சங்கத்துல சொன்னவன் மாமே சுப்புடுதா சுப்புடு பாராட்டின. இந்த ராகத்துல வந்தவனே மாப்பிள்ள பாட்டு போட்டார். எந்த மாப்பிள்ள? மீனாட்சி மைக் செட்டு. சகமபனி சிங்கார மாப்பிள்ளையே வாவா. நிசனிதபமா மகரி சனிகா நிசகமமா மகரி சனிதபமா நரணி சிங்கார மாப்பிள்ளை வாவா. அஞ்சரை நிக்குதா மாமனுக்கு? ஆத்தாடி கொக்கால கொடு. ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிய 9. அவரு யாரு? அவரு யார் பாடினார்? அப்பதாங்க நம்ம நிறைய பேர் பாடியிருக்காங்க. எஸ்பிபி செத்தாலைக்கு நான் தான் போய் பாராட்டினேன். நீ இளவான அவரு ஜெயிச்சிட்டேன். கடலை கால்களை முத்தமிடும் புதுகளை சத்தமில்லாத முத்தங்களை கற்று தந்தாய் மனோரஞ்சனி கண்ணியலை. சமீபத்தில் நித்யஸ்ரீ நல்ல பாட்டு ஒண்ணு பாடினா, அதை என் தங்கச்சி தாமரை செல்வி அடிக்கடி மேலையில புளியம்பல தாமரை செல்வி சந்திரை கொண்டாட்டி காண 1000 கண் வேண்டும் காண கண்ணாகிரம் சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம்
அதுக்கு மேல மதுரை சேதுராமி புண்ணிச்சாமி பிள்ளை நான் மோனம் பாடல புடிச்சாம் பாரு இந்த ராகத்தை நகுமோ கனலே நாஜாலி எலிசி நகுமோ பத்மினியம்மா சொல்லுவா வேதத்துக்கு தலைமை ஈஸ்வரன்னா நாதத்துக்கு தலைமை வேண்டாமா நிறைய இருக்கு இந்த ராத்திரி மாப்பிள்ளை வர ஒரு பெண்ணா மாப்பிள்ளை நானிலம் போற்றுகின்ற நாரதம் நாளிலம் போற்றுகின்ற நாரத முனியே வாழ வழி காத்திடுவார் மையகத்து பேரறிஞர் எங்களன் இந்த மையகத்து பேரறிஞர் எங்களன் எந்த அண்ணா எந்த அண்ணா அறிஞர் அண்ணா நானிலம் போற்றுகின்ற நாரத முனியே நாராயணா என்று பாரத முனியே தானவர்னா அரக்கிங்க தானவரும் உனக்கு இணங்கிடுவார் தரணியிலே உனக்கு இணையா நானிலம் போற்றுகின்ற நாரதர் முனியே நாராயணா என்று பாரத முனியே மாப்பிள அதுக்குதா தாவணி போட்ட தீபாவளி வந்த வீட்டுக்கு அவள் கண்ணா கண்ணா பேசு மதுரை மறி குழந்தை மனோர மல்லிகை மதுரை மறி குழந்தை மனோர மல்லிகை மனோர மல்லிகை மனோர மல்லிகை மனது மயங்குதே மயங்க வைக்காதே மனது மயங்குதே மயங்க வைக்காதே சந்தனம் பொட்டுமே வச்சிருக்க தங்கு பொட்டு தக்கமே வச்சுக்க குங்குமா பொட்டுமே வச்சுக்க ராமாயி ராமாயி என் தங்கச்சி ராமாயி ஆமா பெருமையே கோபுரத்தில் நின்று ராமாயி ராமாயி எல்லாம் அதே ராகனா அத்தோட நம்பரச்சேன் ஏதோ நினைக்கிறேன் நேரமில்லையே நேரும் எங்கெங்கே சென்றேரோ நேராக ஏதேது கண்டீரோ கண்டீரோ நிகழ்க்கும் எனக்கதவை நலமாக நிகழ்க்கும் எனக்கதவை நலமாக எனதருமை எனக்கு சோறு போட்டு காசு கொடுக்கக்கூடிய எனதருமை கிழவிகுளம் வாழ்ந்திடவே வளமாக நானிலம் போற்றுகின்ற நாரத முனியே நாராயணா என்ற பாரத முனியே நாரத முனியே உங்களுக்கு மாப்பிள்ளை கிட்ட கேட்போம் மாப்பிள்ளை இந்த ஊர்ல என் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காரு பெரிய மாப்பிள்ளை கோபாலகிருஷ்ணன் ராமநாதபுரம் மாவட்ட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க தலைவர் அடிக்கடி கூப்பிடுவாரு உனக்கு கிளம்பி இதே இடத்துல வந்து தெம்மாங்கு படலாம் பாடி இருக்கேன்
இன்னைக்கு முருகனா நிக்கிறேன் எல்லாம் ஆத்தா கருணை. அப்புறம் என்ன விஷயம் மாமனை பார்க்க வந்தீங்க? 3 உலகமும் சென்று மும்மூர்த்திகளையும் தரிசித்து விட்டு அது சரி தங்களையும் தரிசித்து விட்டு போகலாம் என்று என்னை மாமனையும் ஆமா மார்க்கமாக வரும்போது குறிஞ்சிரத்தோட ஆடு மேச்சமா இருக்குன்னா அன்னைக்கு ஒரு அற்புதமான கனி ஒன்றை கண்டு வந்தேன். கனி? ஆமா முருகா. என்ன நல்லா இருக்கணும் பொருட்களையா? கனி என்று சொன்னது உங்களுக்கு பழங்கதை ஞாபகத்துக்கு வந்து விட்டது. ஒரு கனியை கொண்டு வந்து அப்பா கையில கொடுத்தா என்ன கனி மாப்பிள்ள? அது ஞானப்பழம்னா சின்ன பையில கூட தெரியும். யானைப்பழம்ல ஞானப்பழம் அது பெருசா இல்ல இருக்கும், 5 கால் மாதிரி இருக்கு. கொண்டு வந்து அப்பா கையில கொடுத்தாரு. எனக்குதான் வேணும் எனக்குதான் வேணும்னு நானும் எங்க அண்ணன் விநாயகரை சண்டை கொடுத்துட்டோம். எங்க அப்பா ஈஸ்வரன் சொன்னாரு, டேய் விநாயகா, டேய் சுப்பிரமணியா, எவன் இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வரீங்களோ அவனுக்கான ஞானப்பழம்னாரு. நான் உடனே ஏறினேன் மாப்பிள்ள, மயிலதான் மாப்பிள்ள. அன்னைக்கு சின்ன பையில இருந்து ஏறினேன், மயில் காண்பிச்சு. இன்னைக்கு சட்னி ஆகிறேன். ஏறி உலகத்தை சுத்தினேன், கனி கிடைக்கல. அம்மையை பெண் தாண்டா உலகம், உலகம் தாண்டா அம்மையை பெண் சொல்லி எங்க அம்மாவையும் அப்பாவையும் சுத்தி வர வச்சு கனியை வாங்கி எங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டாங்க. உழைச்சவன கோவம் வந்துருச்சு. அடிச்சே மொட்டைய மண்டையில, கட்டிலை கொட்டைய தொண்டையில, முடுத்த கையகளை கோமன துணியோட பண்டாரமா பரதேசியா பழனி மலையில் அடிக்கிற மாதிரி மாமன் ஆயிடுச்சு. ஏற்கனவே வர்றேன். அன்னைக்கு மாப்பிள்ளை கொண்டு வந்த கனியால மாமனுக்கு ஒருத்த கோமன துணி ஆயிடுச்சான். வர்ற பயபுரம் பஞ்சாமிரதத்தை என் மேல ஊத்தி வழின்னு வழிச்சு ஒரு துடையவே காலி பண்ணிவிட்டாங்க. நல்ல வேலை கோமனம் கட்டியிருந்தேன், இல்ல அங்கேயும் சுரண்டி இருப்பாங்க. இது மாதிரி மாப்பிள்ள ஆயிராம இந்த கனியின் பெருமையை நான் அறியலாமா? அதனால சொல்ற முருகா. சொல்லுங்க மாப்பிள்ள. மாங்கனிக்கு தேன்கவனே மங்கனிக்கோ பேலனிக்கோ மாங்கனிக்கு தேன்கவனே மங்கனிக்கோ பேலனிக்கோ ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே நான் கணிந்தேன் ஐயா முருகையா, அக்கனியை இக்கணமே கொய்யா கொய்யாமல் 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 கொய்தனைத்துக் கொள்வேன் முருகா முருகா. எப்படி பாடினரோ அடியான் அப்படி பாடினார் ஆசை கொண்டே சிவமே. எப்படி பாடினரோ பாடினரோ. இது ஆபரிதா. ஏன் மாப்பிள்ள கண்டு வந்தது கனியா கன்னியா? கன்னி முருகா. பொம்பளை புள்ள தானா? கனி இன்னைங்க கனி இன்னைங்க கனி கன்னி. ஆமா முருகா கன்னி. ஆமா. யார் அந்த பொம்பளை புள்ள? ஏற்கனவே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இருமாதனுக்கு கொடுத்த வாக்கு. எப்படி பொம்பளை பிள்ளைங்க? என் மாமியா மகளுக்கு தேவேந்திர மகளாக தெய்வ யானை என்ற பெயரோடு வளர்ந்த நாளி சிக்கந்தர மலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பெரியவள. இப்ப இந்த வள்ளி சின்னவ சுதந்திரமாக நடமாடிக் கொண்டிருக்கிறார். அப்ப அவகிட்ட தான் போயிட்டு வரீங்களா? அவளை சிறையில் அவகிட்ட தான் போயிட்டு வரீங்களா? முருகா வந்து இப்ப நான் போகணுமா? ஆமா முருகா. இப்படி போவா? இப்படியே போவாதீங்க முருகா. ஒரு அவுத்து போட்டு போகணுமா முருகா? இந்த உருவத்துடன் போகக்கூடாது. அப்படியா? சரி சரி. நான் கிராமத்துக்காரிய மாதிரி ஒண்ணும் தெரியாது, பச்சை குழந்தை. உண்மைதான், என்னத்தான் தெரியும். இல்ல மனதளவிலே சரி, குணத்தளவிலே தாங்கள் குழந்தைதான். ஆமா. ஆகவே அவங்க வேடு ஒப்பனல்லவா? சரி. இந்த உருவத்துடன் செல்லாமல் ஒரு வேடனாக சென்று ஜாதிக்கு தகுந்த மாதிரி. ஆமா, வேடுவனா போகணும். நான் ஒன்றை துரத்தி செல்வது போல சென்று. உலகத்துல 4 தத்துவம் இருக்கு மாப்ள. சரி. யதார்த்தம் 3 தத்துவம். தரமா இருக்க, ஆகாயமா இருக்க, கடல்மா இருக்க. இது யதார்த்தம். தத்துவம் 4 மார்க்கம்னா சகமா இருக்க, சன்மா இருக்க, சர்புத்திரமா இருக்க, தாசமா இருக்க. ஒரு மனுஷன் லட்சியத்தோட இருக்கணும். சன்மா இருக்கம்னா ஒரு தாய் தகப்பனுக்கு, அந்த ஊருக்கு, அந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த தலைவனா வரணும். அது சர்புத்திரமா இருக்கும். சன்மா இருக்கம்னா உலகத்துல எல்லாம் சமம்னு பார்க்கணும். ஆண்ட அடிமை ஏழை பணக்காரன் இருக்கிறவன் இல்லாத எல்லாத்தையும் சமமா பார்க்கிற சன்மா இருக்கும். எல்லாரையும் அடிமையாக்க நினைக்கிறது தாசமா இருக்கும். நான் சன்மார்க்கவாதி, என் மார்க்கத்தையே உங்களுக்காக மாத்தி
நான் வேணா போறேன் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள? சென்று வாருங்கள் முருகா. நீங்க சகமா இருக்கும். என்னத்துக்கு என்ன, குளத்துக்கு குளம், கணத்துக்கு கணம், காண்டான் காண்டா, அடிமைக்கு அடிமை, வேட்டு வச்சுட்டு வேடனா போறீங்கிறீங்க. அப்ப நான் வேடனா கிளம்புறேன். ஆமா முருகா. பாடிட்டு வரீங்களா? காலத்தை நேரத்தை வீணாக்க கூடாது முருகா. சென்று வாருங்கள் முருகா. இது நான் பாடவா, நீங்க பாடுறீங்க? நீங்க போங்க முருகா. நாம் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரி, நல்லா பாடிட்டு வாங்க. நல்லது நல்லது கிளம்புறேன். நல்லது. இங்கனே கழிச்சிட்டு இல்ல சாமான சிறுசாக்குறேன். பார்த்து போங்க மச்சான், விழுந்துடாது. பெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. பெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. பெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. உருவம் அழைக்கும் காடை, அங்கு போட்டு மலரோடு, அது பூத்து குலுங்குமோடு. உருவம் அழைக்கும் காடை, அங்கு போட்டு மலரோடு, சிரித்து மகிழும் நெஞ்சம், உன்னை தேடி வந்தேன் மஞ்சள். சிரித்து மகிழும் நெஞ்சம், உன்னை தேடி வந்தேன் மஞ்சள். முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. வானம் பாடும் நேரம், நாம் காண்பது சுகம். வானம் பாடும் நேரம், நாம் காண்பது சுகம். தேனும் பாடும் ஊரும், சிவந்து இதழில் ஓரம். தேனும் பாடும் ஊரும், சிவந்து இதழில் ஓரம். முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. உருவம் அழைக்கும் ஜாடை, அன்பு போட்டு மலரோடு, அது பூத்து மலரோடு. உருவம் அழைக்கும் ஜாடை, அன்பு போட்டு மலரோடு, சிரித்து மகிழும் நெஞ்சம், உன்னை தேடி வந்தேன் மஞ்சள். சிரித்து மகிழும் நெஞ்சம், உன்னை தேடி வந்தேன் மஞ்சள். முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. வண்ணங்களிலும் வானவில்லும் பெண்ணுருவில் வந்து ஆடுது. பெண்ணுருவில் வந்து ஆடுது. வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது.